அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தாவேக அரசால் கைவிடப்பட்டிருக்கிறது பரந்தூர் விமான நிலைய திட்டம். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். என்னென்ன விளைவுகளை உண்டாக்கும் விஜயின் பரந்தூர் முடிவு என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். சுற்றுச்சூழல் ஆர்வலர் பூவுலகி நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தரராஜன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி இணைந்திருக்கிறார். அகில இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் திரு ரகுநாதன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், சுற்றுச்சூழல் சூழலியல் காரணங்கள், ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி சார்ந்த பொருளாதார காரணங்கள், இதற்காக நிறுத்தப்பட்டது பரந்தூர் விமான நிலைய திட்டம் அப்படிங்கிறத கடந்து இப்போ அரசியல் காரணங்களுக்காக நிறுத்தப்பட்டதுங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சா? இல்ல, இப்போ அரசியல் இம்பாக்ட் என்னன்னு கேட்டீங்க, அது ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன். ஒண்ணுமே கிடையாது. விஜயனுடைய இமேஜ் அப்படியே சூப்பரா இருக்கு. ஏர்போர்ட் பண்ணாலும் சரி, பண்ணலாலும் சரி, இந்த ஏர்போர்ட் விரிவாக்கம் டெர்மினல் 5 வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, 8 வழி சாலையோ 4 வழி சாலையோ 3 வழி சாலையோ மறுபடியும் திருச்சிக்கோ சேலத்துக்கோ எங்கே போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, என்ன செஞ்சாலும் என்ன செய்யலைனாலும் விஜயனுடைய மவுசு குறையாது. அப்போ விஜயை பொறுத்தவரை இதுவரை எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஒரு நெகட்டிவிட்டி எங்கேயுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறதானாலும் சரி, இல்லை அந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனா பேசுறதானாலும் சரி, இது எல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு இடத்துலையும் வந்து நிச்சயமாக ஒரு அழகு சேர்க்காத, இல்லை என்றால் ஒரு பெருமை சேர்க்காத ஒரு விஷயங்கள் தான் அன்றாடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த அமைச்சர்கள் தான் டப்புனு விமானம் ஏறி ஊரெல்லாம் போயிட்டாங்க. கொரியா போனாங்களோ எங்கே போனாங்க. இன்னொருத்தர் வந்து நியூயார்க் போனாராமா. யாரு? நம்மளுடைய ராஜ்மோகன் நியூயார்க். அப்போ இந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கின்ற அமைச்சர்கள், இது ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. என்னதான் செஞ்சாலும் என்னதான் செய்யலனாலும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப கடுமையான வார்த்தை அறியாமைன்னு பயன்படுத்துறீங்க. அறியாமை ஏன்? ராஜ்மோகன் எதுக்கு வந்து வண்டி ஏறி போனாரு? நியூயார்க் எதுக்கு போனாரு? இவ்வளவு அறிவில்லையான்னு கேட்கிறேன். அதாவது ஒரு அமைச்சர் ஆயிட்டோம், அந்த அமைச்சருக்கு வந்து கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஓத் எடுத்திருக்கீங்க, அந்த ஓத்தினுடைய பொருள் என்னன்னு அவருக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். உங்களுக்கு தெரியாதா? அது எம்ஏல இருந்து ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து பர்மிஷன் வாங்கி தான் நீங்க போகணும்னு தெரியாதா? நீங்க வந்து ஒயிட் பாஸ்போர்ட்ல இல்லை என்றால் ரெட் பாஸ்போர்ட் தான் போடணும் உங்களுக்கு தெரியாதா என்ன? அது கூட அது எம்எச்ஏல இருந்து இப்போ வந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்னாச்சுன்ட்டு. அது இங்க வந்து இன்னும் ரிப்ளை கொடுக்கலன்னு எனக்கு என்னுடைய தகவல் வந்து இன்னும் ரிப்ளை கொடுக்கல. கீர்த்தனா போனாங்க, எங்க கொரியா எங்க போனாங்க, பதில் கொடுத்தாங்களா? எதுக்கு போனா? இது கூட தெரியாத ஒரு இடத்தில் வந்து ஒரு அமைச்சரை வந்து இப்போ வந்து அசம்பிளியில வந்து என்னென்ன கேள்விகள். இப்போ சிடிஆர் இன்னைக்கு என்ன பேசினாரு? G2 மாப்பிள்ளைங்கிறாரு. அதுக்கு தங்கம் தென்னரசு வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பரந்தூர்ல இருந்து வந்துட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மக்களுடைய பிரச்சனையே இங்க பிரச்சனையே பேச வேண்டிய அவசியமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அரசியல் மட்டும்தான். அதுக்கு தங்கம் தென்னரசனுடைய விளக்கம் என்ன? லாட்டரியினுடைய மருமகன் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு இடத்துல தான் இது வார்த்தைகள் வந்து பேசப்படுகிறதே தவிர, பரந்தூர் ஆனாலும் சரி, இல்ல பன்னூர் ஆனாலும் சரி, இது ஒண்ணுமே ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கும் விஜய் பத்தி ரீல்ஸ் வந்து நார்த் இந்தியால இருந்து வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எல்லாத்துலயும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இதனுடைய என்னை பொறுத்தவரை எனக்கு நான் இது ஆராய்ந்ததுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, திமுகனுடைய கடைசி 2 வருஷத்துல வந்து ஊழல் வந்து தலைவிரிச்சு அடித்து எல்லா இடத்துலயுமே கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல வர எல்லா இடத்துலயுமே ஊழல். அது மாறி இருக்கிறதாக இன்னைக்கு ஒரு பிம்பம் வந்து வந்திருக்கிறது. அதிகாரிகள் மட்டத்தில் இன்னும் ஊழல் இருக்கிறதா சொல்லுகிறாங்க, அதுக்கு சான்றுகள் வந்து கொண்டே இருக்கிறது. பட் இது அரசியல்வாதிகள் மட்டத்தில் வந்து ஊழல் இல்லை என்ற ஒரு விஷயம் வருது. கீழே அதாவது போலீஸ்காரர் வந்து ஊழல் வாங்க ஏதோ ஈடுபடுறாருன்னா அவரை வந்து உடனடியாக மாத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நினைக்கிறேன் தவிர அதை தாண்டி ஒரு இமேஜ் வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு இருக்கிறது. அப்ப எப்படி மோடிக்கு வந்து 2014 வரும்போது ஒரு இமேஜ் இருந்ததோ, குஜராத்தில் டெவலப்மெண்ட் மாடல் கொண்டு வந்தார் என்ற இமேஜ் இருந்ததோ, அதே இமேஜ் வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு இருக்கிறது. இல்ல, தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியில பரந்தூர் விமான நிலைய திட்டம் நாங்க ஆட்சிக்கு வந்தா வராதுன்னாங்க, சொன்னபடி வந்த பிறகு நிறுத்திட்டாங்கன்னு இமேஜ் உயர்ந்ததானே செஞ்சிருக்கு. அது ஒரு மெச்சூர் அரசாங்கத்துக்கு, இல்லை என்றால் ஒரு மெச்சூர் கட்சிக்கு, ஒரு மெச்சூர் தலைவருக்கு அழகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க சொன்னங்க, அது வந்து தவறாயிடுச்சு, இல்லை என்றால் அது வந்து இன்னைக்கு சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா 1700 ஏக்கர் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து கையெழுத்துப்படுத்திட்டோம். 2000 விவசாயிகளுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து நஷ்டீடு கொடுத்துட்டோம். இதில் வந்து ஒரு டிபிஆர் பண்ணி அதில் வந்து பல ஸ்டடீஸ் நடத்தி அதுக்கு ஒரு டீமை போட்டு ஒரு பல வேலைகள் வந்து அங்கே முடிந்தாயிற்று. அப்போ இதுக்கெல்லாம் செலவு பண்ணி இந்த காம்பன்சேஷன் கொடுத்ததுலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1500 1700 கோடி வந்து ஏற்கனவே வந்து செலவிடப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது.
ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி வந்து கிட்ட வந்து பல இடங்கள்ல வந்து பன்னூர் கேட்குறாங்க, இது ஷோலிங்கநல்லூர் கேட்குறாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி பெர்மிஷன் கொடுக்கல. அதுதான் ஒரு பெரிய தடையா இருந்து அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கிறாங்க. இப்ப தாவேக அரசு இந்த திட்டத்தை கைவிட்டு இருக்க கூடாதுன்றீங்க? என்னை பொறுத்தவரை கூடாது. அது ஒரு தவறு. ஆமாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசினாலே போறோம். இப்ப நான் கேட்கறேன், 2000 விவசாயிகளுக்கு வந்து கம்பன்சேஷன் கொடுத்திருக்கீங்க. நான் கேட்கறேன், எத்தனை விவசாயிகள் அந்த காசு வந்து திருப்பி கொடுக்க முடியும் தான். அதாவது அவர்களால் வந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர்னால் கொடுக்க முடியும்? ஏதோ கடன் வச்சிருப்பாங்க, இல்லையென்றால் மகனை வந்து படிக்க அனுப்பிச்சிருவாங்க, எப்ராட் அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஊர்ல இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. எங்க போய் இந்த அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து கையகப்படுத்த நிலம் வந்து வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்ப அடுத்த சொல்லிட்டு இருக்காங்க, சிட்கோக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதுக்கு அதெல்லாம் முடியாது. திட்டங்கள் செயல்படுத்தப்படும் முடியவே முடியாது. அது வேற ஒண்ணுக்குமே வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் சட்டம். அந்த சட்டத்தை மீறி உங்களால் வந்து செயல்பட முடியாது. அப்ப இந்த நிலத்தை வந்து அடுத்த செய்யறதுன்னா திருப்பி கொடுக்கறது. திருப்பி கொடுக்கல 2000 பேர்ல வந்து எத்தனை பேருக்கு அதை திருப்பி வாங்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு இவங்க படிச்சிருக்காங்களா? தெரியுமா உங்களுக்கு? அந்த லிஸ்ட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இப்ப 2 நாளா விவாதம் போயிட்டு இருக்கு இல்லையா? சொல்லியிருக்காங்களா 2000 விவசாயிகளுக்கு இருந்து நாங்க வந்து இத்தனை பேர் வந்து கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கூட அசம்பிளியில் சொல்லட்டுமேங்கிறேன். அது ஏன் அந்த புள்ளிவரம் கூட இன்னும் கிடையாது. அதுக்கு நடுவில் வந்து அங்கிருந்து விவசாயிகள் ஒரு வண்டியில் போட்டு எடுத்துட்டு வந்து இங்க வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு, அப்புறம் வந்து சுந்தரராஜன் ஆபீஸுக்கு போயிட்டு அங்க போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாம் வந்து போயிட்டாங்க. சுந்தரராஜன் முக்கியமான காரணம் அதுக்கு. ஏர்போர்ட் வந்து அப்படியே பிரச்சனையா இருக்கு. இனி அடுத்ததாக பேசிக் கொண்டிருக்கிற அமைச்சர் கீர்த்தனா பேசினாங்க, டெர்மினல் 5 பண்ணிடலாம், ஏர்போர்ட்ல பண்ணலாம். அது ஏன் நீங்க பண்ணல திமுக கிட்ட? அது சாத்தியக்கூறே இல்லாத ஒரு டெர்மினலுங்க, முடியவே முடியாது. இப்பவே வந்து அந்த செகண்ட் ரன்வே 1230ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை தாண்டி வந்து வீடுகள் இருக்கிறது, அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்து இருக்கிறது, அதுக்கு மேல டவர்ஸ் வந்துருச்சு, டெலிகம்யூனிகேஷன் டவர்ஸ் வந்திருக்கு. இதையெல்லாம் இடிச்சிட்டு இன்னும் ஒரு அது மொத்தமாவே வந்து ஒரு 2900 மீட்டர் தான் இருக்குது. அந்த 2900 மீட்டர்ல வந்து 600 மீட்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது இதுல ஒரே ஒரு ரன்வே மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு ரன்வே வந்து இந்த டெக்கடனல் சர்ஃபேசிங் ரீசர்ஃபேசிங் இருக்குது. அதாவது அது வந்து பழுது பார்த்து அதன் பிறகு வந்து முழுசாக நீங்க வந்து அது மேல டார் எல்லாம் போட்டு இது பண்ணணும். அது வந்து 1.5 வருஷமாக நின்று இருக்கிறது. இன்னும் வந்து ஆரம்பிக்கவில்லை. 2015 கடைசியா செஞ்சது, 2025 செய்ய வேண்டிய வேலை அது இன்னும் செய்யவில்லை. அதுக்கு இன்னும் வந்து டெண்டரே போடல. டிஜிசிஏ கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்களா? இப்போ 2026 ஆகஸ்ட் கடைசியில் இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு யோசிச்சு பாருங்களேன். இல்ல, தேர்தல் வாக்குறுதியை சொன்னபடி நிறைவேற்றுறது ஒரு அரசுக்கான, ஒரு கட்சியின் தலைவருக்கான, முதல்வருக்கான பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க மக்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். ஆமா, எடுத்த முடிவுக்கு மாறாக இந்த முடிவு சரியானது, இதுக்கு மேல இந்த திட்டத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும்னு நீங்க பொலிட்டிக்கல் வில்லுக்கான அளவுகோலையே மாத்துறீங்களே, அது சாத்தியமா? விஜயனால முடியுங்கிற, அதனாலதான் சொல்றேன். 2006 தலைவர் கலைஞர் ஒரு தவறு செய்கிறார். என்னன்னா, விவசாயிகளுக்கு வந்து என்ன 1 ஏக்கர் நிலம் கொடுக்க, விவசாய நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதுல என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதிகாரி வந்து தப்பான கணக்கு வந்து கொடுத்தாரு. அதாவது இவ்வளவு நிலம் வந்து ஃப்ரீயா இருக்கு அரசாங்கத்துக்கு, ஆமா கொடுத்தாரு. அதுக்கு எவ்வளவு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. சிலருக்கு நிலம் கொடுத்தாங்க, ஆனா அதை தாண்டி பலருக்கும் வந்து கொடுக்க முடியல. அப்ப அந்த கொடுக்க முடியாம வந்து அந்த கட்சியை வந்து திண்டாடிச்சு. அப்ப அப்படி வந்து நீங்க வந்து ரொம்ப லேசாக எளிதாக ஒரு வாக்குறுதியை கொடுக்க கூடாது. அந்த கொடுத்ததுனால அந்த கட்சி திணறுது. ஆனால் என்னை பொறுத்தவரை தாவேகாவுக்கு விஜய்க்கு இருக்கின்ற அந்த செல்வாக்குனால அந்த ஊர்ல போய் சொல்லி இருக்கணும், இந்த மாதிரி இருக்குங்க, இப்ப வந்து பண்ணியாச்சு, என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. இப்ப ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட அவங்கள பண்ணிருக்கலாம். அந்த 2000 பேரை தாண்டி இருக்கின்ற நபர்களுக்கும் அங்க வந்து ஸ்டேக் கொடுத்திருக்கலாம், அந்த ஏர்போர்ட்லயே ஸ்டேக் கொடுத்திருக்கலாம், வேலை கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அதையெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கலாம் என்றுதான் என்னுடைய ஒப்பீனியன். பெரும்பாலும் பொலிட்டிக்கல் வில்கான அளவுகோல் மாறுது. தேர்தல் வாக்குறுதியில சொல்லியாச்சு, பரந்தூருக்கும் போனாரு, நாங்க வந்து அந்த திட்டம் வராதுன்னு உத்தரவாதமும் கொடுத்தாரு. ஆனா இந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவு கடந்த பிறகு அதை கொண்டு வரதான் பொலிட்டிக்கல் வில், அதை செஞ்சிருக்கலாம் திரு விஜய் அப்படின்னு சார் கருதுகிறார். சார், முதல்ல இப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டம் வந்து சமீபத்தில் எப்போவாவது இந்த மாதிரி இருவரும் கழகங்கள் வந்து மாறி மாறி ஆட்சி செய்த பொழுது ஏதாவது ஒரு திட்டம் வந்து இப்படி பாதி வரைக்கும் வந்து அல்லது ஏதோ ஒரு அளவு தாண்டிய பிறகு நிறுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நிறுத்தப்படவில்லை. அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் தான் இருந்தது. கடைசியாக
நமக்கு தெரிஞ்சு நிறுத்தப்பட்ட ஒரு திட்டம் வந்து ஜெயலலிதாமா பீரியட்ல இருந்த இந்த இன்னொரு விரைவு சாலை திட்டம் இல்ல அதான் அந்த பறக்கும் இந்த மதுராவயல் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. அப்புறம் இந்த மருத்துவமனையா வந்து தலைமைச் செயலகத்தை வந்து சிறப்பு மருத்துவமனையா ஜெயலலிதாமா மாத்தினாங்க. இந்த ஜெயலலிதாமா கலைஞரையாக்கு இடையில இப்படி ஒரு விஷயம் இருந்தது. அதாவது அவங்களுடைய ஆளுமையை நிரூபிப்பது போல சில விஷயங்களை செஞ்சாங்க. ஜெயலலிதாமா கொஞ்சம் வெளிப்படையா செஞ்சாங்க, கலைஞரையா நிர்வாக ரீதியாக சில விஷயங்களை செஞ்சாங்க. ஆனால் அதற்கு பிறகு இந்த 2017க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதையுமே தமிழ்நாடு பார்க்கல. இப்போ இவர் வந்து ஒரு புது முதல்வர் வந்திருக்காரு. நீங்கள் உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு விமான நிலையங்கிறது அது அரசோட விமான நிலையம் கிடையாது. டிட்கோ வந்து லேண்டை அக்யூர் பண்ணி த்ரூ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அக்யூர் பண்ணி அதை வந்து யாரோ ஒரு தனியாருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அதான் அந்த ப்ராஜெக்டோட தன்மை. அப்போ ஏறக்குறைய இதில் பல விஷயங்கள் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வந்து பலரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை தேர்தல் வாக்குறுதியா கொடுத்த சொல்ல காப்பாத்துறோம் அப்படின்னு காப்பாத்துறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நான் சொல்ல. இன்னொரு பக்கம் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட இரண்டாவது விமான நிலையம் அப்படின்னா எதை வந்து தூக்கி பிடிச்சிருந்திருக்கணும். இல்ல தான் சொல்ல காப்பாத்துறது அப்படிங்கிறதும், ஏன்னா அவர் முதன்முறையா களத்துக்கு போன ஒரே இடம் தானே. வேற எந்த பெரிய போராட்டம் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தானே பண்ணிக்கிறாரு. இல்ல அது ஒரு அரசியல் பார்வைங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு அந்த 5746 ஏக்கர்ல ஒரு விமான நிலையம் வந்ததுன்னா, ஏன்னா எனக்கு இன்றைக்கு எல்லா புதிய விமான நிலையங்களுக்கும் பயணம் பண்ண அனுபவம் இருக்கு. நீங்க வந்து உட்காந்து ஃப்ளைட்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா 5000 அடி 6000 அடி நடந்திருப்பீங்க. அது புது விமான நிலையங்கள்ன்றது என்னதுன்னா பெரிய ஷாப்பிங் மால், உள்ளேயும் வெளியவும் பெரிய ஷாப்பிங் மால் இருக்கும். அப்போ நீங்க எல்லாமே சீப்பா கிடைக்கும். காஃபி 350 ரூபா, டீ 350 ரூபா, இட்லி 600 ரூபா, நல்ல மீல்ஸ் 750 ரூபா. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன விமான நிலையங்கள். இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, இதோட உண்மையான நிலைமைங்கிறது அதான். இல்ல இப்போ மத்திய அரசு தரப்புல பிரதமர் ஸ்கீம்ல வந்து ரொம்ப குறைவான விலையிலேயே உணவகம், தண்ணீர் கிடைக்கிறதுக்கு இல்ல விமான நிலையங்களுக்குள்ள இன்னைக்கும் இல்ல. நீங்க சென்னையில இருக்கு, ஒரு சில இடங்கள் இருக்கு. நீங்க அதை ரொம்ப ஏர்போர்ட் அத்தாரிட்டி இல்ல அது ஒரு சில இடங்கள் நீங்க தேடி போகணும். ஏர்போர்ட் கிடையாது. நீங்க சென்னை ஏர்போர்ட்ல உள்ள எல்லா இடத்துலயும் அப்படி கிடையாது. அது நீங்க ஒரு சில கவுண்டர் நீங்க தேடி போகணும். அப்படிதான் இருக்கு. விமான நிலையங்களோட ஆச்சரியமான தகுதியே என்னன்னா, எல்லாமே உங்களுக்கு சீப்பா கிடைக்கும். உணவு மட்டும் 10 மடங்கு 20 மடங்கு விலையில கிடைக்கும். அதே மாதிரி இந்த புது விமான நிலையங்கள் இருக்குல்ல, இந்த 5000 ஏக்கர் 4000 ஏக்கர் விமான நிலையங்கள் எல்லாமே உள்ள எல்லா பிராண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாப்பட்டதான் கட்டுறாங்க. இப்ப என்னன்னா, ஒரு 5746 ஏக்கர்ல இந்த விமான நிலையம் வந்திருந்தா இதுதான் இந்தியாலேயே பெரிய விமான நிலையமா இருந்திருக்கும். இப்போ அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுலையும், அந்த இடத்துல அது வர்றதுல என்ன சிக்கல்கள் இருக்கு, எக்காலஜிக்கல் டிசார்டர் என்ன இருக்குன்றதையும் அண்ணன் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. இப்போ என்னோட வலதுபுறம் இருக்கக்கூடிய ஐயா என்ன சொல்றாங்கன்னா, பொலிட்டிக்கல் வில், ஒரு அரசினுடைய ஒரு எண்ணம் அல்லது வந்து ஒரு ஆன்ம பலம் அல்லது ஒரு அரசியல் தலைவரோட ஆன்ம பலம்ங்கிறது இந்த இடத்துல என்னவா வருதுன்னா, ரொம்ப குறுகிய காலத்துல. நானெல்லாம் உண்மையிலேயே நேற்று அதை அறிவித்த பொழுது ஒரு கணம் அதிர்ந்து தான் போனேன். எப்படி இதை அறிவிக்க முடியுது இவ்வளவு குறுகிய நேரத்தில் இதற்கான முடிவுகளை எடுத்து? ஏன்னா அது வெவ்வேறு பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகி இருக்கும். நீங்க அவ்வளவு சீக்கிரம் இதை வந்து அப்படி அறிவிச்சிட முடியாது. அப்போ அவர் ஒரு செய்தி தெளிவா சொல்றாரு, என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கை வந்து நான் காப்பாத்துறேன். அது அவருடைய அரசியல் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில தன்னுடைய ஒரு நீங்க குறிப்பிட்டது போல ஒரு பொலிட்டிக்கல் வில் அல்லது ஒரு அரசியல் ஆன்ம பலத்தை வந்து அவர் அந்த இடத்துல காட்டியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கான ஜஸ்டிபிகேஷனோடயே சட்டமன்றத்தில் விவாதம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது தொழில்துறை அமைச்சரா இருக்கட்டும், சட்டத்துறை அமைச்சரா இருக்கட்டும். 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக திரு தங்கம் தென்னரசு சொல்றாரு. 48% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக திரு நிர்மல்குமார் சொல்றாரு. சதவீதம்ங்கிறது நமக்கு தெரியல. அது மாதிரி இழப்பீடு கொடுத்ததுலயும் முன்னுக்கு பின்னான தகவல்கள் இருக்கு. அதை கடந்து நீங்க G2 மாப்பிள்ளைன்னு யாரோ ஒரு நபரை போய் அது சுட்டுறது, திருப்பி லாட்ரி மருமகன் இன்னொரு நபர், 2 தனிநபர், ஒரு தனிநபருக்கு G2 மாப்பிள்ளைங்கிற தனிநபருக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் மூலமா ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது, அதனால நிறுத்திட்டாங்கன்னு இந்த தரப்புல இருந்தோ, இல்ல புதிய விமான நிலையம் வர்றதுங்கிறது ஒரு லாட்ரி மருமகனுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுன்னு, இது எங்க போய் நிக்குதுன்னா 2 தனிநபர் சார்ந்த 2 கட்சி சார்ந்த ஒரு அரசியல் காரணங்களுக்காக சுருங்கிருச்சு. சூழலியல் காரணம், பொருளாதார காரணம் எல்லாமே பின்னுக்கு போயிடுச்சு. சார் அது வந்து அரசியல். ஆனா அப்படி 2 தனிநபர் இந்த மாதிரி ஒரு பெரிய கொடுத்திருக்கணும்னு சட்டமன்றத்துல
ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும். இதனால தான் நாங்க நிறுத்தணும், இது 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 இந்த காரணங்களுக்காக தான் இதை நாங்க நிறுத்தணும், நாங்க இந்த வாக்குறுதியை நாங்க செயல்படுத்தணும் அப்படின்றதுக்கான விளக்கம் ஏதாவது தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன். சரி, அதாவது இப்படி நான் முதல்ல அந்த குற்றச்சாட்டுக்கு வரேன். அப்படி 2 தனிநபர்கள் சம்பந்தப்பட்டதாவோ ஒரு சில நபர்கள் சம்பந்தப்பட்டதாகவோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஏன்னா இது வந்து அப்படிதான் சுருங்கிடுச்சுன்ற சுருங்கும். இன்றைய தினம் அப்படிதான் இருக்கும். ஆனா அப்படி இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னால நீங்க சில டெவலப்மெண்ட் ஏரியாஸ் வருது, அரசு வந்து அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுது அப்படின்னா பலரும் போய் அந்த இடத்துல வந்து அதிகாரிகள் வாங்குவாங்க, தொழிலதிபர்கள் வாங்குவாங்க, ஈவன் ஒரு சில பத்திரிகையாளர்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வாங்கலாம், எல்லாருமே வந்து வாங்கலாம். அது வந்து இருக்கும், அது வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு உரையாடலா ஒரு விவாதமா சபைக்குள்ள மாறும்போது அது இப்படி சுருங்கி நிக்குது. ஆனால் அதற்கு நான் என்ன பார்க்கறேன்னா, இந்த இப்படி 2 நபர்கள் மேல போய் நிக்கிறது அல்லது அண்ணன் சொல்லுவது போன்ற இந்த சூழலியல் காரணிகள், இது எல்லாவற்றையுமே கடந்து அந்த அறிவிப்பு எந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா, இப்ப வளர்ச்சி அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாமே சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அதுதான் பொலிட்டிக்கல் வில்லுன்றாரு. அந்த வளர்ச்சின்னு மாநிலத்தின் வளர்ச்சின்னு தான் யோசிச்சிருக்கணும். சரி, இது வந்து இல்ல சார், ஒரு நேரத்துல பெரிய பெரிய அணைகளை கட்டினா நாடு வளர்ந்துரும்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்ல பெரிய அணைகளை கட்டுறதுனாலலாம் வாய்ப்பு இல்லை, சிறு சிறு அணைகள் நீர் தேக்கங்களை கட்டுறது, தடுப்பணைகளை கட்டுறது தான் வளர்ச்சிக்கு உதவணும். அதே மாதிரி இப்போ வந்து சார் ஒரு மித்து இருக்கு. இப்போ ஒன்றும் இந்தியாவில் நிறையெல்லாம் பெரிய கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்துடல. பெங்களூர்ல இருக்கு, ஹைதராபாத்தில் இருக்கு, டெல்லியில் இருக்கு, நவி மும்பையில் இருக்கு, அவ்வளோதான். இதுவரை நொய்டாவில் இருக்கு, இவ்வளோதான். இந்த இந்தியாவிலேயே இதுவரை 5 அல்லது 6 தான் இருக்கு. இன்னும் அடுத்து அது இப்போ புதுசாக போட்டிருக்கு. அது 2000 ஏக்கர் தான். அது வந்து 4000 ஏக்கர் 5000 ஏக்கர்லாம் இல்ல. கொச்சி எல்லாமே 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் தானங்க. இதுதானே 5000 ஏக்கர் 4000 ஏக்கர். பெங்களூர் 4000 ஏக்கர், இது 5500 ஏக்கர், டெல்லி 5100 ஏக்கர். இதுல என்னன்னா, இந்தியாவுடைய பொருளாதார கேபிட்டலா இருக்குல்ல மும்பை, அதோட விமான நிலையமே 1800 ஏக்கர் தான். இப்பதான் அவங்க புதுசா ஒரு ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. அப்ப என்னன்னா, இந்த எப்படி தனியார் மயம் வந்து மின்சாரத்துறைக்குள்ள வருது, மின்சாரத்துறையை 2ஆ பிரிச்சாங்க இல்லைங்களா, தயாரிப்பு தனியா, டிஸ்ட்ரிபியூஷன் தனியா பிரிச்சா. அப்ப என்னன்னா, இந்த தனியார் மயம் பெரும் முதலாளிகள் இப்ப கண் வச்சிருக்கிற ஒரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற விமான நிலையங்கள், பெரிய பெரிய விமான நிலையங்களை நம்ம கட்டணும் அப்படிங்கிறது. இது அதுல உள்ள ஒரு இது ஒரு பெரிய குரூப்ல வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஈவன் மெட்ரோ மேலேயே அந்த குற்றச்சாட்டு மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா சார்? சம்பந்தப்பட்டி தான். ஏன்னா அதுக்கு இன்னொரு கருத்து இருக்குல்ல, மெட்ரோலையுமே அந்த சொல்றாங்க. பல நகரங்கள்ல மெட்ரோல நீங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு 5000-10,000 கோடி இருக்குன்னு வைங்க, ஒரு மெட்ரோல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க ஒரு 30 வருஷம் அதை நீங்க திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்ப என்னன்னா, இது எல்லாவற்றையும் நம்ம 2ஐயுமே பார்க்கணும். வளர்ச்சின்னு சொல்கிறவர்கள் ஒரு புறம், அதற்கு எதிராக இருக்கிறவர்கள் இன்னொரு புறம். இந்த 2ஐயுமே பார்க்கிற பொழுது இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த வாத பிரதிவாதங்களை கடந்து ஐயா விஜய் வந்து தான் இந்த வேண்டாம்னு முடிவெடுத்தது பொலிட்டிக்கல் வில். ஆமா சார், அந்த இடத்துல தான் ஒரு பெரிய லீடரா எந்திக்கிறார். ரகுநாதன் சார், பரந்தூர் விமான நிலையத்தை புதுசா கட்டமைக்காம சமாளிக்கவே முடியாதா? அது பயணியர் போக்குவரத்தா இருக்கட்டும், சரக்கு போக்குவரத்தா இருக்கட்டும், 2ஐயும் கையாளவே முடியாதா? வணக்கம் கார்த்திகேயன். நம்ம பேசுறது ஒரு 2 தரப்பு மக்கள் நலனை சார்ந்து பேசுறோம். ஒண்ணு வந்து விவசாயிகளுடைய நலம், 2வது தொழில் நடத்துபவர்களுடைய நலம் அல்லது வாழ்வாதாரத்தை பொறுத்த சில கேள்விகள். பரந்தூர் விமான நிலையம் வராமல் இருப்பதற்கு இந்த விவசாயிகளை காரணம் சொல்லப்பட்டது, நிறுத்தப்பட்டது. ஆனா எங்க வரப்போகுது, எப்படி வரப்போகுது? முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஆகஸ்ட் 2022 தான் பரந்தூருக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்திருக்கு. ஒரு விமான நிலையம் அமைப்பது வந்து அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 ஏக்கர் லேண்ட் எடுக்கும் பொழுது, ஒரு மெட்ரோ சிட்டி பக்கத்துல எடுக்கும் பொழுது, விளைநிலங்கள் இல்லாமல் எந்த டெவலப்மெண்ட்டும் வராது. இதுவா அதுவா இல்ல, நோ பெயின் நோ கெயின், நோ காம்ப்ரமைஸ் நோ சக்சஸ். இது எல்லாமே 2ம் இணைந்து நடக்கக்கூடியதுதான். இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு விமான நிலையம் தேவைப்படுதுன்னு கொண்டு போவோம். ஒரு விமான நிலையம்ன்றது 3 விதமா பிரிச்சுக்கணும். ஒன்னு வந்து பேசஞ்சர் டிராபிக், 2வது மெட்டீரியல் டிராபிக், 3வது அதை சுற்றியுள்ள பல தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி.
இப்ப லைஃபே ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய அளவுல முதல் இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்ல இருக்கும். இன்றைக்கு பினிஷ் பண்ணோம் அப்படின்னாக்க நாளைக்குள்ள மெட்டீரியல் கஸ்டமர் கிட்ட போகுதான்னு பாக்குறோம். அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறோம். அப்படி அது இல்லைன்னா உங்களுக்கு அது சரியான ஒரு பாதையா இருக்காது. அதனால தான் நம்ம இத்தனையும் பாடுபட்டு இவ்வளவு படிக்கட்டை தாண்டி கிட்டத்தட்ட 25,000 கோடி முதலீடுகள்ல நம்ம வரோம் அப்படின்னாக்க இதனால பலன் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் லாஜிக்க பேசும். லாஜிக்ல நம்ம என்ன சொல்றோம்? இத்தனை தொழில் வளர்ச்சி நடந்த போது பரந்தூர் விமான நிலையம் இருந்துதான் வளர்ந்ததா அப்படின்ற கேள்வி மிக தவறான பார்வை. எனக்கு வளர்ச்சி கம்மியா இருக்கச்சே சின்ன ஏர்போர்ட் போறோம். என்னுடைய மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஜாஸ்தியாச்சுன்னா அதற்கு தகுந்த அளவு விமான நிலையம் விரிவாக்கப்பட வேண்டும்ன்றதுதான் தேவை. ஒண்ணு. இரண்டாவது, ஒரு ஏர்போர்ட் மீனம்பாக்கத்தை விரிவாக்கினா பத்தாதா? இப்போ மீனம்பாக்கத்தினுடைய ரெக்கார்டை பாத்தீங்கன்னா நாட் ஈவன் 50% ஆஃப் த பேசஞ்சர் டிராபிக் இன் பெங்களூரை இப்ப நம்ம ஹேண்டில் பண்றோம். 17 லட்சம் ஆண்டிற்கு, பெங்களூர் 34 லட்சம். அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசஞ்சர் டிராபிக்காக மட்டும் நடக்கிறது இல்லை, மெட்டீரியல் மூவ்மெண்ட்டை பாக்குறோம். இன்றைக்கும் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட 67% உங்களுக்கு பெங்களூர் வழியா தான் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு போகும். ஒரு மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆகுது. இதே பெங்களூர்ல போனீங்கன்னா ஓவர் நைட் அந்த வெஹிக்கிள் அன்லோட் பண்ணிட்டு அன்னைக்கு ரிட்டர்ன் ஆயிடுதா? இதுதான் ஃபேக்ட்ஸ். இப்ப இந்த நேரத்துல விமான போக்குவரத்தினுடைய தேவை அதிகமானதுக்கு காரணம் என்ன? வார் வந்த பொழுது, கப்பலினுடைய மூவ்மெண்ட் தட்டுப்பாடுகள் வந்த பொழுது, கண்டெய்னர்ஸ் தட்டுப்பாடுகள் வந்த பொழுது, எவ்ரிபடி வாண்ட்ஸ் மெட்டீரியல் இமீடியட். அதுவும் எலக்ட்ரானிக் குட்ஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் உங்க பொருட்களை வாடிக்கையாளர்கிட்ட சேர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நீங்க லாபம் பாக்குறீங்க. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கையில இல்லைன்னா கேள்வி விமான நிலையம் வேணுமா, பரந்தூர்லயே தான் விமான நிலையம் வேணுமா? நான் பரந்தூர்லயே விமான நிலையத்தை எடுக்கிற முயற்சி ஒரு நலன் சார்ந்த ஒரு முடிவாகவே எடுத்துக்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டு எடுத்திருக்கலாம். ஏன்னா ஆகஸ்ட் 22 ஆரம்பித்த ஒரு புள்ளி இன்றைக்கு ஒரு எல்லா இதுவும் முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ் இன்றும் ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள்ல முடியக்கூடிய ஸ்டேஜ். அப்போ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாக்குறோம், வேலை வாய்ப்புகளை பாக்குறோம். ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம். அதை நம்ம நிறுத்துறோம். அதை நிறுத்தும் பொழுது 2 விதமான சிக்னல் முதலீட்டாளர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். ஒன்னு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் டிசிஷன், இஃப் த கவர்மெண்ட் சேஞ்சஸ் the policy will change. கண்டினியூட்டி இருக்காதுன்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறோம். இரண்டாவது, இதற்கு முந்தி நம்ம இந்த கவர்மெண்ட் என்ன அஷூரன்சஸ் கொடுத்தாலும் சாவரின் கேரண்டி கேட்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஆட்சி வரும் பொழுது இந்த நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் தருவீர்களா மாட்டீர்களான்றது இந்த இன்செக்யூர் ஃபீலிங் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள்ல நிச்சயமான வாய்ப்புகளை குறைக்கும். இல்ல, ராமநாதபுரத்துல பசுமை விமான நிலையம் அமைப்போன்றாங்க. கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள்ல வேறு தொழில் முயற்சிகளை நாங்க மேற்கொள்வதற்கு யோசிக்கிறோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் செஞ்சாலும் மாநிலத்துடைய வளர்ச்சி பின்தங்கிடும் அப்படின்னு ஏன் முன்முடிவோட அணுகணும்? இல்ல, அப்படியெல்லாம் அணுகல. நான் சொல்ல வர்றது என்னன்னாக்க, நேற்றைய அறிவிப்பின் பொழுது நாங்க இன்னொரு இந்த இடத்தை தேர்வு பண்ணிட்டோம், இந்த இடத்துலதான் பண்ண போறோம்ன்ற ஒரு டெபினிட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்கலாம். நீங்க கையகப்படுத்தின ஒரு 1700 ஏக்கர்ல நிச்சயமா இண்டஸ்ட்ரீஸ் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்லிடுறேன் கார்த்திகேயன், அங்க இருக்கிற லேண்ட் வேல்யூ நம்ம அக்யர் பண்ணும் பொழுது 3 மடங்கு கொடுத்து அக்யர் பண்ணோம். 3 மடங்கு. அப்போ அந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம லேண்ட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி தமிழகத்துல. அவ்வளவு எளிதாக இண்டஸ்ட்ரீஸ் இங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அந்த விலை கொடுத்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாம. இரண்டாவது, பக்கத்துல இருக்கிற மாநிலத்தை பாக்குறோம். சித்தூர்ல ஏர்போர்ட் வர்றத பாக்குறோம், ஸ்ரீ சிட்டில இன்வெஸ்ட்மெண்ட் போறத பாக்குறோம்.
இந்த பக்கத்துல கர்நாடகால எலக்ட்ரானிக் சிட்டில ஏர்போர்ட் வர்றதை பாக்குறோம். இத்தனையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னா அடுத்த 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள்ல பின்னோக்கி போயிருவோன்றதுதான் வருத்தம். பேசும் நோ பெயின் யாருக்கு பெயின் யாருக்கு கெயின், அது முக்கியமான கேள்வி இல்ல. எனக்கு ஒரு 2-3 நிமிஷம் வேணுங்க. விமான போக்குவரத்து பார்வையில், சூழலியல் பார்வையில், பரந்துபட்ட வளர்ச்சிங்கிற பல பார்வையில் திட்டத்தை பார்க்கணும். சரியா? முதல்ல நான் விஷயத்தை சொல்கிறேன். அதாவது பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாடு கடந்த 60-70 ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த பரந்துபட்ட வளர்ச்சி என்கிற சித்தாந்தத்தை அடித்து நொறுக்கிவிடும். ஏன்னா பெங்களூர் ஏர்போர்ட் வந்த பிறகு கர்நாடகா எந்த பகுதியும் வளர்ச்சி பெறல, பெங்களூர் தவிர வேற எந்த ஏர்போர்ட் வளர்ச்சி இல்லை. மைசூர் வளர்ச்சி இல்லை, வெர்டிகல் growth மட்டும் தான், அவ்வளவுதான். பெங்களூர் மட்டும்தான் ஹரிசாண்டல் growth. அது லாஜிக். ஏன் தெரியுமா? அவங்க சொன்ன மாதிரி 5500 ஏக்கர்ல வந்து ஒரு 30,000 கோடி ஒருத்தர் முதலீடு போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரைவேட் டெவலப்பர். அவங்க வந்து இன்னொரு ஏர்போர்ட்டை டெவலப் பண்ண விட மாட்டாங்க. லாஜிக் தான். ஏன்னா மற்ற ஏர்போர்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஏர்போர்ட் வந்து லாஸ்ல ஆயிடும். ஸோ தமிழ்நாட்டின் அடிப்படை சித்தாந்தம் என்பது, திராவிட இயக்க கொள்கை என்பது, திராவிடியன் மாடல் என்பது டிஸ்ட்ரிபியூட்டட் growth தான், நாட் சென்ட்ரலைஸ்டு growth. சரியா? இந்த பரந்தூர் விமான நிலையம் அதை ஒட்டுமொத்தமாக தவிடுபடி ஆக்கிவிடும் முதல்ல. ரெண்டாவது, இந்தியாவிலே அதிகமான வளர்ச்சியை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. 10 டபுள் டிஜிட் growthன்னு சொல்கிறோம். இது பரந்தூர் வச்சா வந்துச்சு. எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டரில் 11%லேருந்து 44% நம்ம போயிட்டோம். எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ல இல்ல பரந்தூர் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலா இல்ல முடிச்சிடறேன். 11லேருந்து 44% போயிட்டோம் நம்ம. சரியா? 11லேருந்து 44% போயிட்டோம். அதே மாதிரி கார்மெண்ட்ஸ்ல போயிட்டோம், மெக்கானிக்கல் குட்ஸ்ல போயிட்டோம். நம்ம எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். இவை எல்லாமே வந்து பரந்தூர் இல்லாமல் நாம் பெற்ற முன்னேற்றம். பரந்தூர் வந்திருந்தா இது எல்லாமே இல்லாம போயிருக்கும். அதான் நீங்க சொன்னது வந்து ஆயத்த ஆடையில 54%, அதான் வாகன பொருட்கள்ல 35%, தோல் 40%, எலக்ட்ரானிக்ஸ் 44%. இது எல்லாமே எப்ப வந்திருக்குன்னா பரந்தூர் இல்லாம தான் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு முதலீடு பெறவங்க யாருமே வந்து பரந்தூர் இருக்கா, 16 வழி சாலை இருக்கான்னு பார்த்து வரதில்லை. அது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல. விமான நிலையம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரைஸ் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மனித வளம் எப்படி இருக்கு? இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கிடப்பாங்களா, மேக்ஸ் படிச்சவங்க கிடப்பாங்களா, இங்களோட பீஸ், அதாவது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, மத கலவரம் இருக்கா, ஜாதி கலவரம் இருக்கா, எந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் தமிழ்நாடு முதலீடு பண்ண வராங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்லவா, தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டேட் டு டூ பிஸ்னஸ். ஏன்னா லேண்டோட காஸ்ட் பயங்கர அதிகம். அப்படி இருந்தும் ஏன் வந்து நிறுவனங்கள் வர்றாங்கன்னா, இங்கே இருக்கின்ற மனித வளத்தையும் இங்கே இருக்க அமைதி சூழலையும் நம்பி தான் வந்து வர்றாங்க. விமான நிலையம் தான் growth-ஐ கொண்டு வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிங்கன்னா, கடந்த 2021லேருந்து 2026 வரைக்கும் 25 வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் 7 புதிய விமான நிலையம் கட்டாங்க. 7 நியூ ஏர்போர்ட்ஸ் கட்டாங்க. இல்ல சார், அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி காயின் பண்ணணும்? விமான நிலையம் தான் வளர்ச்சியை கொண்டு வருமா அப்படின்னு கேட்கணுமா, விமான நிலையமும் வளர்ச்சியை கொண்டு வருமான்னு எப்படி காயின் பண்ணணும்? இல்ல எப்படி காயின் பண்ணா அது சரியா இருக்கும்? எப்படி காயின் சரியா இருக்கும்னா, இந்த ஸ்டேட்டுக்கு சென்னைக்கு எது தீர்வு, எது சொல்யூஷன், அதான் சரியான விஷயமா இருக்கும். பரந்தூர் தான் தீர்வா இல்ல பரந்துபட்ட வளர்ச்சி தான் தீர்வாங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியமான கேள்வியா இருக்கும். விமான நிலையம் தான் வளர்ச்சியை கொண்டு வரும். இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எப்படிமா இருக்கு? வளர்ச்சியில விமான நிலையமும் ஒரு நான் மறக்கவே இல்லை. அதான் முடிச்சிடறேன். இவங்க சொல்றதுல எப்படிமா இருக்கு? 1 நேஷன் 1 எலெக்ஷன் 1 ஏர்போர்ட். அவங்க டெல்லியில் உட்காந்து இந்தியா எப்படி முன்னேறினா 1 நேஷன் 1 எலெக்ஷன், வேற தப்பா பேசுறாத. தமிழ்நாடு எப்படி முன்னேறணும்? பரந்தூர் ஏர்போர்ட். அப்படித்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது இந்த 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 அனாலஜியை வந்து நம்ம உடச்சுதாகணும். நம்ம வந்து விமானங்களுக்கு எதிரானவங்க கிடையாது நம்ம. சரியா? நீங்கள் பெங்களூரையும் சென்னையும் கம்பேர் பண்ண தப்புங்க. ஏன் தப்பு தெரியுமா? பெங்களூர் வந்து 3000 அடி உயரத்தில் இருக்கு, சென்னை 3 அடி உயரத்தில் இருக்கு. சென்னை ஜஸ்ட் 3 ஃபீட் தான் மீன் சி லெவல் இருந்து, கடல் மட்டத்திலிருந்து 3 அடியில் இருக்கும். அப்ப சென்னை வெள்ளத்தில் மிதக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் பரந்தூர் ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அந்த 5500 ஏக்கர்ல 1700 ஏக்கர் வந்து வாட்டர் பாடி. அதில் ஒரு வாட்டர் பாடி நெல்வாயின் இருக்கு, 320 ஏக்கர். 320 ஏக்கர் ஒரே ஒரு வாட்டர் பாடி. அது மட்டும் இல்லை, அந்த 1700 ஏக்கர் மட்டும் இல்லை, அந்த ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் வரும். இந்த பரந்தூருக்கு வெளியே சென்னைக்கு, பரந்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஆயிரக்கணக்கான வாட்டர் பாடிஸ் இருக்கு. அந்த வாட்டர் பாடிஸ்லாம் அழிச்சு தான் 5 ஸ்டார் ஹோட்டல் வரும், ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் வரும், மால் வரும், ஏரோ ஹப் சிட்டி வரும். இதெல்லாம் வரும். இதெல்லாம் வராதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் தான் அதான் வரும். அப்போ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வாட்டர் பாடிஸ் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா சென்னை நிரந்தரமாக வெள்ளத்தில் சிக்கிவிடும். அந்த சென்னை ஃப்ளட்ஸ் வந்துச்சுல 2015 அந்த ஒரு வருஷத்துல மட்டும் சென்னையில் எத்தனை எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் மூணாங்க தெரியுமா? 50,000 இண்டஸ்ட்ரீஸ் மூணாங்க. அவருக்கு தெரியும், சாருக்கு தெரியும். 50,000 இண்டஸ்ட்ரீஸ் சென்னையில் மூணாங்க. அம்பத்தூர் தொழில்பேட்டையில், கிண்டி தொழில்பேட்டையில் மைக்ரோ டைனி செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 50,000 இண்டஸ்ட்ரீஸ் வந்து மூணாங்க. அது பல்வேறு காரணங்களுக்கும், சென்னை ஃப்ளட்ஸ் ஒன்று, அப்புறம் டிமானிட்டைசேஷன் வந்துச்சு, ஜிஎஸ்டி எல்லா. ஆனால் சென்னை ஃப்ளட்ஸ் முக்கியமான காரணம். அப்போ சென்னை வந்து எப்படிப்பட்ட நகரம்? இட்ஸ் அ ஃபிளாட் சிட்டி. இன்னைக்கு சென்னையோட சதர்ன் பார்ட், வேளச்சேரியும் பள்ளிக்கரையும் ஏன் எப்பவுமே வெள்ளத்தில் மிதக்குது அப்படின்னா, அங்கே இருக்க நீரில் அழிச்சிட்டோம்.
வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சிட்டி, அண்ணா நகரோ, பூந்தமல்லியோ, போரூரோ, ஆவடியோ ஏன் மிதக்கிறது தெரியுமா? சென்னைக்கு மேற்கு பக்கம் வாட்டர் பாடிஸ் கொஞ்சமா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப சென்னை பிளாட் சிட்டினால என்ன ஆகும்? இப்ப வரலாறுகான மழை பொழிவு தான் இனிமே வரும். இனிமே வந்து இந்த மாதம் மும்மாரி மழை பெய்யதெல்லாம் கிடையாது. இனிமே ஷார்ட் டியூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான். அப்ப சென்னையில பெய்யுற மழை 3 அடி உயரத்தில் இருக்க சென்னை வந்து ட்ரெயின் பண்றதுக்கு 1 நாள் ஆகும். ஏன்னா 3 அடி உயரத்துல இருக்கும். பெங்களூர் 3000 அடி உயரத்தில் இருக்கு. அது தண்ணி மேலே விழுந்துச்சுன்னா கீழே வந்துடும். சரியா? ஸோ 3 அடி உயரத்தில் இருக்க சென்னையில் இருக்க மழை பெய்யுற தண்ணி வந்து போறதுக்கு 1 நாள் ஆகும். இதுக்கு என்ன ஆகும்னா சென்னையோட மேற்கு பக்கம் இருக்கின்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரக்கோணம் பகுதியில் இருக்கின்ற பெய்கின்ற மழை வந்து அந்த நீரில் தங்கிரும். ஸோ சென்னைக்கு எப்படிமா வரும்? அந்த நீர்நிலை நிறைஞ்சு மறுநாளோ அது மறுநாள் தான் வரும். அதுக்குள்ள சென்னையில் பெய்யுற மழை நீர் வந்து வடிஞ்சிரும். அது வர சரியா இருக்கும். ஓகே சார், இதுல எனக்கு இரண்டு கேள்விகள் சார். வான்வழியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து டிராஃபிக் அதிகமாக இல்லாத பகுதி, வான்வழி மூலமாக தடைகள் அதிகமாக இல்லாத பகுதி, அதுக்கப்புறம் காற்றின் வேகம் அங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது விமான போக்குவரத்துக்கு. ராணுவ விமானத்தெல்லாம் அரக்கோணத்தில் பக்கத்தில் இருக்குது. சென்னை பெங்களூர் விரைவு சாலை அதன் வழியாக போடுறாங்க. ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், உரக்கடம், வேலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய தொழில் நகரங்கள் வந்து வளர்ச்சி அடையும், அந்த பகுதிகள் வளர்ச்சி அடையும் அப்படின்ற அடிப்படையில் தான் பரந்தூரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா மொத்தம் 4 இடம் கொடுக்குறாங்க. படாலம், திருப்போரூர், பன்னூர், பரந்தூர் 4 ரெக்கமெண்டேஷனுக்கான இடம் கொடுக்குறாங்க. அதில் 1 வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு திரு எல் முருகனே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, இதில் சொல்கிறார். இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி விமான நிலையமே இல்லாத நிலையில் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை சாத்தியப்படுத்த முடியுமா? வேறு எங்கே விமான நிலையம் அமைச்சாலும் இந்த சூழலியல் பாதிப்புகளே இல்லாமல் விமான நிலையத்தை அமைக்க முடியும். ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, நீங்கள் சென்னைக்கு விமான நிலையம் தேடுறீங்க. உங்களுக்கு விமான நிலையம் வேணுமா இல்லை சென்னைக்கு விமான நிலையம் வேணுமா? வேலூர் இருக்குது, ஓசூர் இருக்குது, இதெல்லாம் யார் வேணாம்னு சொல்லவே இல்லையா? இந்த எலக்ட்ரானிக் கார்டெல்லாம் இருக்குது. சென்னை பெங்களூர் ஹைவேல தான் இருக்குது. அது நீங்கள் வேலூரில் ஏர்போர்ட் ஏர்ஃபீல்டு எக்ஸ்பாண்ட் பண்ணலாம், ஓசூரில் ஏர்ஃபீல்டு எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் வந்து 80,000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஹோசூரில் தான் இருக்குது. யார் விமானத்துக்குலாம் எதிராக அங்க இந்த விவசாய நிலங்கள் இல்ல நீர்நிலைகள் பிரச்சனை அங்க வராது. அங்க அந்த பகுதி மக்கள் விவசாயிகள் பிரச்சனை பண்ண முடியல. அங்க இருந்து எந்த இடத்துல வந்து டிஸ்டர்பன்சஸ் இல்லையோ அந்த இடத்த சூஸ் பண்ணி நீங்க சென்னை வேற ஓசூர் வேற. சென்னை வந்து 3 அடி உயரத்தில் இருக்கு, ஓசூர் அப்படி இல்லை. சரி, மழை பெஞ்சா தண்ணிக்கு இறங்கிடும். அது வந்து சென்னையை கம்பேர் பண்ணும்போது எலிவேட்டட் பிளேஸ் தான் ஓசூர் வந்து இருக்குது. நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டுடைய மற்ற ஏர்போர்ட்ஸ் ஏன் கணக்கில் எடுக்க மாட்டீங்க? நீங்க உங்களுக்கு வந்து சென்னை என்னமா பிரச்சனை? நான் பெங்களூர் போறேன்பா, அந்த ஏர்போர்ட் போனா மூங்கில்லாம் அழகா வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இங்க வந்தா பாத்ரூம் சரியில்லை, எனக்கு உடனே பரந்தூர் வேணும். அப்ப பாத்ரூம் சரியில்லை, பார்க்கிங் சரியா மெயின்டைன் பண்ணல. இன்னொரு கேள்வி நான் அடிப்படையாக கேட்க விரும்புறேன். ஆர்கேஸ்ட்ரா கூட பதில் சொல்லிட்டோம். சென்னை விமான நிலையத்தின் அளவு வந்து 1300 ஏக்கர், மும்பை விமான நிலையம் 1200 ஏக்கர். அவங்க பெரும்பான்மை கூட சொன்னாங்க. ரெண்டும் கிராஸ் செக்ஷனல் ரன்வேஸ், அதாவது ஒன்னோட வெட்டுக்கு ரன்வேஸ் தான். பாம்பே விமான நிலையம் ஒரு நாளைக்கு 1000 ஃபிளைட்ஸ் ஹேண்டில் பண்ணுது. சென்னை விமான நிலையம் ஒரு நாளைக்கு 450 ஃபிளைட்ஸ் ஹேண்டில் பண்ணுது. ஏன்? உங்களுக்கு சென்னைக்கு வேர்ல்ட் கிளாஸ் ஏர்போர்ட் வேணுமா, வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜ் ஏர்போர்ட் வேணுமா? இந்த கேள்வி தான் முக்கியமான கேள்வி. சென்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜ் ஏர்போர்ட் தான் வேணும். சரியா? இங்க இருக்க ஒரு புது டெர்மினல் கட்டினாங்க. சாரும் பேசணும். மே 2026 சென்னை ஓடுதளம் ஹேண்டில் பண்ண விமானங்கள் எண்ணிக்கை 13,000. அதே பெங்களூரு, மும்பைலாம் வந்து 39,000, டெல்லி வந்து 44,000 விமானங்களை ஹேண்டில் பண்ணிருக்கு. பயணிகள் எண்ணிக்கை வந்து வெறும் 2 லட்சம் பேர் தான் வந்துட்டு போயிருக்கிறாங்க இந்த 1 மந்த் டேட் படி. ஆனா இதை விட 5 மடங்கு 6 மடங்கு மற்ற விமான நிலையங்கள் 5 மடங்குலாம் வராது. நாள் கணக்கு. அதான் எவ்வளவு நாள் கணக்கு? 2 லட்சம் சொல்றாரு. ஒரு நாளைக்கு 2 லட்சம்னா அங்க 2.5 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கும். அவ்வளவுதான். இல்ல 2 மடங்கு 3 மடங்கு இந்த விமானங்கள் எண்ணிக்கை கூடுற அளவுக்கு அங்க கூடுதல் இல்ல. என்ன கேள்வி இல்ல, மும்பை 1000 ஃளைட் ஆபரேட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. இல்ல என்னன்னா உலக அளவுல 100 சிறந்த விமான நிலையங்கள் பட்டியல்ல முதல் 5 இடத்துல சென்னையே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஏர்போர்ட் டைனமிக்ஸ் வந்து வேற. இல்ல ஏர்போர்ட் டைனமிக்ஸ் வந்து வேற. ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் வேற. சரி, துபாய் ஏர்போர்ட் பெருசு, ஏன்னா எமிரேட்ஸ் வந்து ஹப் அண்ட் ஸ்போக் ஏர்லைன். அபுதாபி ஏர்போர்ட் பெருசு, ஏன்னா எத்தியாட் வந்து ஹப் அண்ட் ஸ்போக். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து பெருசு, ஏன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஹப் அண்ட் ஸ்போக். நீங்க சென்னையில இருந்து நீங்க வந்து துபாய் போகணும் சொல்லுங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல அவன் என்ன பண்ணுவானா, சென்னையில இருந்து சிங்கப்பூர் ஃப்ளை பண்ணுவான், சிங்கப்பூர் இருந்து துபாய் போவான். நீங்க இங்க இருந்து யுஎஸ் போறீங்க, எமிரேட்ஸ் ஏர்போர்ட்ல இங்க இருந்து துபாய் போவாங்க, துபாயில இருந்து யுஎஸ் போவாங்க. இல்ல சார், அப்ப நேரடி விமான சேவை இல்லன்னா கட்டணம் அதிகமாகும் தானே? இல்ல, ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் வேற. அந்த விமான நிலையத்திற்கு சொந்தமான ஏர்லைன் இருக்கும். இப்ப டெல்லிக்கும் மும்பைக்கும் ஏன் அதிகமான ஸ்பேஸ் இருக்குன்னா, ஏர் இந்தியா வந்து ஒரு விமான நிலையத்தோட ஹப் அண்ட் ஸ்போக், இண்டிகோ வந்து இன்னொரு விமானத்தோட ஹப் அண்ட் ஸ்போக். சென்னைக்கு விமான நமக்கு சொந்தமான ஏர்லைன்ஸ் இருக்கா? கிடையாது. இது கிடையாது. திரு பெருமாள்மணி, 2 தினங்களாக சமூக வலைதளங்கள்ல பகிரக்கூடிய விமர்சிக்கக்கூடிய இன்னொரு கருத்து என்னன்னா, இங்க பரந்தூர் விமான நிலையம் வராம விட்டுட்டோம்,
அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றோம். ஏன்னா அங்கேயும் புதிய விமான நிலையங்கள் கட்டுவதற்கான திட்ட மதிப்பீடுலாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிதிலாம் ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. அப்போ நம்ம கேரளா வளருது, தெலுங்கானா வளருது, ஆந்திரா வளருது, கர்நாடகா வளருது, நாம பின்தங்கிடுவோமே அப்படின்ற கவலையையும் அதில் வெளிப்படுத்திடுறேன். நான் என்ன கேட்குறேன்னா, அப்படியே ஒரு 4 விமான நிலையத்தை போய் பீகாரில் நிறைய இடம் இருக்குது, பீகாரில் கட்டிடலாம், சத்தீஸ்கரில் கட்டிடலாம், ஜார்க்கண்டில் கட்டிடலாம். விமான நிலையம் வந்தால் தான் அந்த ஊரெல்லாம் வளர்ந்துரும்ல. இல்லை, மாநிலமும் வளரணும், விமான நிலையமும் வேணும். அதான் மாநிலம். நான் என்ன கேட்குறேன், இப்போ விமான நிலையம் வர்றதுனால இந்த மாநிலங்கள், நம்ம அண்டை மாநிலங்கள்லாம் வளருது அப்படின்னா அரசாங்கம் வேற ஒன்றுமே பண்ண வேண்டாமே. ஒரு 5000 கோடியில் ஒரு 4 விமான நிலையத்தில் வந்து சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், அதான் நான் பொருளாதார குறியீடுகளில் கீழே இருக்குன்னு சொல்லக்கூடிய பிமார் ஸ்டேட்னு அரசே வரையறுத்து இருக்குல்ல, அந்த மாநிலங்கள்ல எல்லாம் கட்டிட்டா தான் வளர்ந்துருமே. இல்ல, இப்ப மீனம்பாக்கம் இருக்கும்போது நம்ம இவ்வளவு வளர்றோம், பரந்தூர் வந்தா நம்ம இன்னும் அதிகமா அதே தான் நானும் சொல்றேன், நம்ம இன்னும் அதிகமா வளருவோம் இல்லையா. அதே மாதிரி பீகாரை வளர்த்துடலாம், ஜார்க்கண்டை வளர்த்துடலாம், சத்தீஸ்கரை வளர்த்துடலாம், ஒடிசாவை வளர்த்துடலாம் இல்லையா. என்னன்னா இது ஒரு காரணி, ஒன் அமங் த ரீசன்ஸ். இன்னொன்னு, இந்த பரந்தூர் விமான நிலையம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கு. அதாவது போஸ்ட் குளோபலைசேஷன் 1991க்கு பிறகு மக்கள் எத்தனையோ திட்டங்களை எதிர்த்து போராடி இருக்காங்க. ஆனால் இப்படி பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குல்ல, 10,000 கோடி, 20,000 கோடி, 15,000 கோடி, முதலாளி யாருங்கிறத விட்டுருவோம். ஆனால் இப்படி போராடிய எந்த இடத்துலையுமே மக்களுக்கு வெற்றி கிடைச்சதே இல்லை. பரந்தூர் ஏன் இந்தியாவிலேயே ஒரு தனித்துவமான உதாரணம், ஏன் வந்து ஐயா விஜய் பாராட்டப்பட வேண்டியவர்னா, முதன்முறையா எளிய விவசாயிகள், அங்க என்ன ஒரு 2000 குடும்பம், எவ்வளவு குடும்பங்கள் இருக்கும், 1000 ஒரு 2000 குடும்பங்களோட எளிய விவசாயிகள் ஒரு 25,000 கோடி முதலீடு கொண்டு வர பெரு நிறுவனத்தை எதிர்த்து போராடி ஏறக்குறைய சமகாலத்தில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. அதற்காகவே நாம வந்து தாவேக அரசையும் ஐயா விஜயும் பாராட்டணும். 99ல் மீனம்பாக்கம் விரிவாக்கம்னு திட்டமிட்டாங்க, அதை செய்ய முடியல. 2007ல் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல 4800 ஏக்கர்ல விமான நிலையம் திட்டமிட்டாங்க, அதை செய்ய முடியல. 26ல் இப்போ பரந்தூரும் நிறுத்தப்பட்டாங்க. இனிமே நிலம் கையகப்படுத்தி புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தா குறைந்தபட்சம் 7 to 9 ஆண்டுகள் ஆகும் ஒரு புதிய விமான நிலையத்துக்குன்னு கவலைப்படுறாங்கல்ல. ஆமா, இப்போ எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப முன்னாடி இருக்கிற நாடு தைவான். எல்லா பெரிய பிராண்டும் அங்கேருந்து வருது. அந்த விமான நிலையமே 1200 ஏக்கர் தாங்க. தைவானோட விமான நிலையத்தை விட 4 மடங்கு பெரிய விமான நிலையம் சென்னைக்கு எதற்கு? நான் திரும்பவும் சொல்றேன், 2000 ஏக்கர் 2500 ஏக்கர் தான் பொருளாதார குறியீடுகள் அடிப்படையிலேயே, பொருளாதார ஆய்வுகளோட அடிப்படையிலேயே ஐடியலான ஏர்போர்ட். 5700 ஏக்கர்ல திட்டமிட்டது யாரோ சிலருடைய பேராசைக்கான திட்டமா இருக்கலாமே தவிர அது வளர்ச்சிக்கான திட்டம் கிடையாது. நான் நினைக்கிறேன் தாவேக அரசு சிறிய அளவுல 2500-3000 ஏக்கர்ல சில விமான நிலையங்களை உடனடியாக அவங்க கொண்டு வர முடியும். அதை நாம் 3 முதல் 4 ஆண்டுகளுக்குள்ள ஆபரேஷன்ஸ் கொண்டு வந்துட முடியும். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் சாத்தியக்கூறே கிடையாது. இப்போ சுந்தரராஜன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். சென்னையினுடைய பெரிய கான்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரன்வே தான் யூஸ் பண்ண முடியுது. 2வது ரன்வே வந்து ஏடிஆருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுதே தவிர வேற ஒரு ரக விமானங்களுக்கு யூஸ் பண்ண முடியல. நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண 2900 மீட்டர்ல இருந்து 2300 மீட்டர் இல்லைன்னா அது கீழே தான் யூஸ் பண்ண முடியுது. 600 பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்க. பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. அதனால தான் மும்பைல செகண்ட் ரன்வேயும் அதனால ஆபரேட் பண்றாங்க. அதனால இல்ல பெரிய பெரிய ரொம்ப சிம்பிளான விஷயம். அங்க பிரைவேட் ஆபரேட் ரன் பண்றாங்க, அங்க ஏஐ ரன் பண்றாங்க. இல்ல அங்க வந்து இதை விட எவ்வளவோ மென்மையான ரன்வேஸ் இருக்கு. 2 ரன்வேஸ் வந்து பேரலல் ரன்வேஸ். இல்ல கிராஸ் செக்ஷன் இந்த இல்ல ஆக்கு தப்பா சொல்றாரு. 2 மும்பை ரன்வே எடுத்து பாருங்க, கிராஸ் செக்ஷன் ரன்வேஸ். என்னை பொறுத்தளவுல இருந்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, அதன் பிறகு சொல்லுங்க. அந்த 2 ரன்வேயும் முழுக்க பயன்படுத்த முடியும். சென்னை ஏர்போர்ட் மாதிரி கிடையாது, இந்த கான்ஸ்ட்ரெயின்ஸ் கிடையாது. இங்க வந்து ஒரு 737 கூட அங்க வந்து இதுவரை செகண்ட் ரன்வேல இறங்குறது கிடையாது. அது யாரும் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஐஎல்எஸ் இங்க கிடையாது. ஐஎல்எஸ் அங்க இருக்கு, அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து அங்க இருக்கு. இங்க ஐஎல்எஸ் பயன்படுத்த முடியாது. ஒரு சைடுல வந்து அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் சைடுல இருந்து வந்து இறங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அங்க போய் நிக்காதுன்னு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது. சென்னை ஏர்போர்ட்டினுடைய மெயின் பிரச்சனை என்னன்னா, 2வது ரன்வே வந்து இப்படி குறுக வச்சிருக்காங்க. அதே வந்து பேரலலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு வேலை வந்து செஞ்சிருக்கலாம். அதுக்கும் முன்னாடி பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனால தான் இப்படி குறுகலா வந்திருக்கிறது. அதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்புறம் வந்து ஏன் சென்னையில தான் ஒரே ஒரு ஏர்போர்ட் இருக்கணும் பத்தி கிடையாது. ஆஃப் கோர்ஸ் கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் இருக்கு, திருச்சியில் இருக்கிறது, மதுரையில் இருக்கிறது. இப்ப கோயம்புத்தூரினுடைய விரிவாக்கம் தான் பிரச்சனையா இருக்குது. கோயம்புத்தூர் ஏன் விரிவாக்க மாட்டேங்கிறாங்க? திருப்பூர்ல இருக்கின்ற அனைத்து மெட்டீரியல்ஸ் வந்து இன்னைக்கு பெங்களூர் போகுது, இல்லைன்னா வந்து கொச்சிக்கு போகுது. ஏன் போகுதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, கோயம்புத்தூர்ல வந்து ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதுவும் விரிவாக்கம் செய்யணும் தான் என்னுடைய இதார்த்தம். ஏனென்றால் தமிழ்நாட்டில்
வந்து அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. மதுரை வந்து விரிவாக்கம் செய்யல, சமீப காலத்துல தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது தமிழகத்தினுடைய, நான் சுதராஜ் சொல்ற ஒரு விஷயம் கூட ஒத்துக்கிறேன், அதாவது திராவிட மாடல் அந்த டெவலப்மெண்ட் என்பது எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. சமச்சீரா இருக்கணும். திராவிட மாடல் இல்லனா கூட கேரளால இருந்து டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ட்ரிவாண்டத்தில் ஏர்போர்ட் இருக்கிறது, கொச்சின்ல ஏர்போர்ட் இருக்கிறது, கண்ணூர்ல ஏர்போர்ட் இருக்கிறது, காலிக்கட்ல ஏர்போர்ட் இருக்கிறது. அதை தாண்டி கொஞ்சம் அந்த பக்கம் வந்து கர்நாடகாவில் பெங்களூர்ல இருக்கிறது. ஏன் பெங்களூருக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, பெங்களூருடைய என்டையர் டெவலப்மெண்ட் வந்து பெங்களூர் ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கான்சென்ட்ரேட்டட் இன் பெங்களூர் தான். ஐடி வந்தது பிறகுதான் ஒரு பெங்களூர் ஏர்போர்ட்டே வந்து யோசிக்கிறாங்க. இப்பதான் அங்க வந்து இன்னும் ரயில் போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் போய் சேரல. பெங்களூர் மட்டும் வளருது, பெங்களூர் மட்டும் தான், பெங்களூர் மட்டும் தான் சுத்தி இருக்கிற பகுதிகள் கூட வளரல. அந்த அது உண்மைதான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படித்தான் ட்ரெடிஷனலாவே அப்படித்தான் இருந்தது. அது அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை, மாநிலத்தினுடைய சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அந்த ஸ்ட்ரக்சர்னுடைய பிரச்சனையா தான் இருக்கிறது. அதே தான் ஹைதராபாத்லயும் நடந்திருக்குது. ஹைதராபாத்தை தாண்டி ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்ட்டை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது தெலுங்கானாவை பொறுத்தவரை. இந்த பக்கம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, அமராவதி வளர்க்கணும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நடக்குதா? நடக்க மாட்டேங்குது. போஜபுரம் ஏர்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க, எப்ப அது வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு, பட் எப்ப அதை சுற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்ல முடியாது. மகாராஷ்டிரா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கின்ற பிரச்சனை, ஒவ்வொரு சிட்டி மட்டும் தான் அந்தந்த மாநிலங்களை வந்து டெவலப் ஆகுறது உண்மை நிலையா இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இந்த மெட்ராஸ் ஏர்போர்ட்டை வந்து இனி ஏர்போர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. டெர்மினல் 5 என்பது பெரிய போங்கு, அது சும்மா காசு செலவழிக்கிற ஒரு வித்தையா இருக்கும். இன்னும் டெர்மினல் 3 முடிக்கல, இப்ப டெர்மினல் 5 பத்தி பேசிட்டு வளர்ச்சியை விட்டு கொடுத்துறோம் மற்ற மாநிலங்களுக்கு. விமான நிலையம் வேண்டான்ற முடிவின் மூலமாக மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம உதவி செய்கிறோம் மறைமுகமா அப்படின்னா விமர்சனம். பெங்களூர் விமான நிலையம் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தாண்டிடுச்சு. ஹைதராபாத் விமான நிலையம் வந்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆச்சு. தமிழ்நாடு வந்து இரட்டை இலக்கத்தில் தான் வந்து வளர்ந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு வந்து எந்த மாநிலத்துக்கும் வந்து வளர்ச்சியை விட்டு தராது. தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி கூறு என்பது வேறு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி கூறு என்பது பரந்தூர் விமானம் கிடையாது. ஏற்கனவே தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில இருந்து மற்ற மாநிலங்களுக்கு நகர்றாங்கன்னு சில தினங்களுக்கு அதுக்கும் பரந்தூர் சம்பந்தமே கிடையாது. தொழிற்சாலை மற்ற மாநிலங்கள் நகர்வதற்கும் பரந்தூர் சம்பந்தமே கிடையாது. உள்கட்டமைப்பை பார்க்க மாட்டாங்களா? பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இப்போ ஹைதராபாத்ல என்ன பெரிய உள்கட்டமைப்பு வந்துச்சு, மற்ற பகுதியில் வந்துருச்சு, ஒன்றும் கிடையாதுல்ல. ஆந்திர பிரதேசம் என்ன வந்துச்சு, ஒன்றும் கிடையாதுல்ல, ஒன்றுமே வரல. அவங்க இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் growth இப்போ தான் காப்பி அடிக்கிறாங்க. மட்டும் 3 விமான நிலையம் போட போறாங்க ஆந்திரால. அமராவதியில் 1, விஜயவாடா பக்கம் போஜனத்தில் 1, குப்பத்தில் 1, 3 விமான நிலையம் வந்து பிரிச்சு போட போறாங்க. ஸோ அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் growth இப்போ தான் வந்து ஆரம்பிக்க போறாங்க. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டும் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தணும் நம்ம வந்து பார்க்கணும். அவர் சார்னு சொல்லிட்டாரு, there is no gain without pain. பட் பெயின் யாருக்கு? சரி ரகுநாதன் சார், 5700 ஏக்கர் கையகப்படுத்தி அவ்வளவு பெரிய திட்ட மதிப்பீட்டில் பெரிய விமான நிலையம் வேணுமா, சிறிய விமான நிலையம் போதாதா அப்படின்னு பேசினாங்க. 2 பாயிண்ட் கார்த்திக் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு வந்து நான் வந்து பரந்தூர்ல தான் விமான நிலையம் வரணும்ன்றத பத்தி நான் பேச வரல. பரந்தூர்ல வரலைன்னா எங்க வரப்போகுது, ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு எந்த அளவு இன்றியமையாத தேவை ஒரு பெட்டர் ஏர்போர்ட் அப்படின்றதான் பேசுறோம். இப்போ 2000 ஏக்கர் 4000 ஏக்கர் 8000 ஏக்கர் ஓகே. இப்போ ஒரு ரோடு இருக்கு, 2 லேன் ரோடு இருக்கு, டிராபிக் அதிகமான உடனே அதை 3 லேன் ஆக்கலாம், 4 லேன் ஆக்கலாம், 5 லேனும் ஆக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா டிராபிக் வளர நம்ம லேன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். இல்ல இப்படி போச்சுன்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல என்னுடைய growth பேட்டர்னுக்கு ஒரு 1.5 ட்ரில்லியன் இலக்கை நான் அடையும் பொழுது எந்த அளவு உற்பத்தி இந்த தமிழகத்துல இருக்க போகுது, அந்த உற்பத்தி ஒரு மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிற்கோ வெளி மாநிலத்திற்கோ செல்லணும்னா எந்த விதத்துல டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸ் ஆஃப் எக்ஸிட்டிங் த மெட்டீரியல் வேணும், அதற்கு ரயில்வே காரிடார் வேணும், அதுக்கு ஷிப்பிங் காரிடார் வேணும், அதுக்கு போர்ட் காரிடார், ஏர்போர்ட் காரிடார் வேணும். அதற்கு இன்றைக்கு திட்டமிட்டு நம்ம பண்றதுதான். சோ டெம்பரரி மெஷர் ஒரு 5வது டெர்மினல் கட்டுறதுனால கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணிடலாம். ஏர்போர்ட் மாதிரி ஒண்ணு வந்து இஸ் நாட் மென்ட் ஒன்லி ஃபார் குட்ஸுக்கு மட்டும் இல்ல, அல்லது பேசஞ்சருக்கு மட்டும் இல்ல. இதனுடைய தாக்கம் வேறு விதமாக இருக்கும். எவ்வளவு ஸ்பீடாக மெட்டீரியல் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த ஸ்டோரேஜ் இருக்கணும். அந்த ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல ஆபீஸ் செட்டப் இருக்கும், ஃப்ரைட் ஃபார்வர்டிங் பீப்புள் இருப்பாங்க, ஹோட்டல்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேண்டி இருக்கும். இன்றைக்கு இருக்கிற ஏர்போர்ட் ஒருத்தர் இறங்கி ஒரு கார்ல ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகுது. அந்த கார் ஏறுற இடத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு 14 நிமிஷம் ஆகுது.
அவ்வளவு கன்ஜஸ்டட் இருக்கு. மேடம் சொல்லியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, we will widen the roads and we will create better facilities. பட் இதுல கான்சென்ட்ரேட் பண்றோமா அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கான்சென்ட்ரேட் பண்றோமான்னு பாக்குறோம். இன்றைய காலகட்டத்துல வளர்ச்சி அல்லது வேலை வாய்ப்பு அல்லது உற்பத்தி பெருக்கணும்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் 22,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது, இப்ப அது கிடையாது. அப்ப எங்க இருந்து வரப்போகுது? இது நேற்றுக்கு வந்த 2 அறிவிப்பை பாக்குறோம். ஒரு பக்கத்துல சிலிண்டர், இன்னொரு பக்கத்துல டிராவலிங். இது ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட 9,000 கோடி தேவைப்படுது ஆண்டுக்கு. அடுத்த 5 ஆண்டுகள்ல 45,000 கோடி தேவைப்படுது. அப்ப எங்க இருந்து அந்த இன்கம் கொண்டு வர போறோம்? எங்க இருந்து அதனுடைய வளர்ச்சி வரப்போகுது? இதெல்லாம் தான் பாக்குறோம். மாண்புமிகு முதல்வர் இது வேண்டாம் சொன்னவர் எங்க வரப்போகுதுன்னு சொல்லி மாற்று திட்டத்தை முதலீட்டாளர்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துரும். எதிர்பார்க்கலாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பிரதான கூட்டப்பட்டு